வணக்கம் நண்பர்களே, லைட் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியும், ஆனால் ஸ்பீடாக டைப் பண்ணி ஒர்க் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறவர்களுக்கும், என்னால் டைப்ரைட்டிங் கிளாஸ் போய் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்பவர்களுக்கும், எனக்கு கீபோர்டில் ஸ்பீடாக டைப் அடிக்கவே தெரியாது என்பவர்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் கற்றுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணுகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஆல்ஃபபெட் கீஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் கீஸில் ASDFG, அதுக்கப்புறம் செமிகோலன் LKJH அப்படின்ற இந்த ரோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரோவை எப்படி நம்ம ஃபிங்கர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். சில பேர் டைப் ரைட்டிங்கில் டைப் படிக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ரொம்ப கை வலிக்கும். அதனால் நீங்கள் கீபோர்ட் மேலே இந்த உள்ளங்கை என்ன பண்ணோன்னா அந்த கீபோர்ட் மேலே ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு வேர்ட் பேடை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பீடாக டைப் பண்ண கற்றுக்கலாம். இப்போ லிட்டில் ஃபிங்கரை ஏன்ற கீழே வைக்கணும், ரிங் ஃபிங்கரை எஸ்ன்ற கீழே வைக்கணும், அடுத்தது மிடில் ஃபிங்கரை டீன்ற இடத்துல வைக்கணும், அடுத்தது இண்டெக்ஸ் ஃபிங்கரை எஃப்ன்ற இடத்துல வச்சுட்டு ஜி அதே இண்டெக்ஸ் ஃபிங்கரை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு செமிகோலன் LKJH அப்படின்ற ரோவில் நீங்கள் கரெக்டாக செமிகோலனுக்கு நேராக இந்த ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த தம்ப் எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் பார், லாங் ஸ்பேஸ் பார் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேஸ் பாரில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் ஒன்றா தம்பை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு அப்படி நீங்கள் டைப் அடித்து முடிச்சிட்டோன்னே அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க தம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ASDFG, அதே மாதிரி செமிகோலன் LKJH. ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ASDFG ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, செமிகோலன் LKJH ஒரு ஸ்பேஸ், ASDFG ஸ்பேஸ் செமிகோலன் LKJH. இப்படி நீங்கள் ஃபுல்லாக இந்த ரோ மட்டுமே ஒரு 4 pages நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மைண்டில் உங்களுக்கு மெமரி ஆகிடும். இப்போ பாருங்கள் ASDFG, இதை நீங்கள் என்ன பண்ணணும், செமிகோலன் LKJH இதை ஒரு ஸ்பீடாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ASDFG அதை பார்க்காம, கீபோர்டை பார்க்காமே செமிகோலன் LKJH, ASDFG செமிகோலன் LKJH அப்படின்ற ஸ்பீடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை ஃபுல் டே மட்டும் இந்த ரோவை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி டைப் பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த லெட்டர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மைண்டில் செட் ஆன பிறகு நீங்கள் அடுத்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த AS அப்படின்ற 2 ஃபிங்கரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செமிகோலன் L, அடுத்து AS, அடுத்து செமிகோலன் L, AS செமிகோலன் L, AS செமிகோலன் L அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ASD செமிகோலன் LK, ASD செமிகோலன் LK அப்படின்றத 3 லெட்டர்ஸை டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ASDF, அது மாதிரி செமிகோலன் LKJ, செமிகோலன் LKJ, செமிகோலன் LKJ அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அடுத்த டைப் என்ன அப்படின்னா ASG, அதே மாதிரி செமிகோலன் LH, செமிகோலன் LH அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ASF, அதே மாதிரி செமிகோலன் LJH. இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் அந்த ரோலில் இருக்கிறதே
நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆகும்போது உங்கள் லெட்டர்ஸ் எல்லாமே மைண்டு செட் ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன லெட்டர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HAD ஹேட், அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வேர்டு என்னென்ன வேர்டு இந்த ரோக்குள்ளே தெரியுதோ HAS ஹேஸ், as, என்னென்ன வேர்டு உங்களுக்கு தெரியுதோ அந்த வேர்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடும் ப்ராக்டிஸ் ஆகணும், ரைட் சைடும் ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ இந்த ரோ வந்து நீங்கள் மினிமம் 2 days அப்படின்னா ஃபுல் ப்ராக்டிஸ். சும்மா இருக்க டைமெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு half an hour டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு அடுத்த ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரோ பாருங்கள். லோயரில் நீங்கள் ரோ பார்க்கலாம். ZXCVV. நான் ஃபிங்கர் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்லாஷு, ஃபுல் ஸ்டாப், கமா, MN. ZXCVV ஸ்லாஷ் ஃபுல் ஸ்டாப் கமா MN. இந்த ரோவமும் அதே மாதிரி நான் நடுவில் எப்படி சொன்னேனோ அதே ஃபாலோ அப் இதுலேயும் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ZX இங்கே ஸ்லாஷ் ஃபுல் ஸ்டாப், ZX ஸ்லாஷ் ஃபுல் ஸ்டாப். அதுக்கடுத்து மூணு கீஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ZXC அடுத்து ஸ்லாஷ் ஃபுல் ஸ்டாப் கமா. இப்படி நீங்கள் இந்த வேர்டு இந்த ரோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 2 days ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்றதை நல்ல மைண்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தேர்ட் ரோ மேலே இருக்கு பாருங்கள். தேர்ட் ரோவில் போகணும். எப்படி அப்படின்னா சேம் இந்த ஃபிங்கர் வைக்கிறது தான். நீங்கள் இப்படி அடிச்சுட்டு இப்படி தேடலாம் கூடாது. நீங்கள் கையை இப்படி பிளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃபிங்கர் அங்கே போய் வச்சிடணும். இப்போ பாருங்கள், Q, லிட்டில் ஃபிங்கர், அடுத்து ரிங் ஃபிங்கர் W, அடுத்து மிடில் ஃபிங்கர் E, அடுத்து ரிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் R, அடுத்து அதே இண்டெக்ஸ் ஃபிங்கரை Tல ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி POIUY. ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கணும். QWERT POIUY ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. QWERT ஸ்பேஸ் POIUY. அதே மாதிரி நீங்கள் இந்த ரோவையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நடு ரோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 2 days. அதுக்கப்புறம் கீழே இருக்க ரோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து மேலே இருக்க ரோவை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ரோவும் கீழே இருக்க ரோவும் லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எப்பயுமே பிளேஸ் பண்ணுறது எப்படின்னா இந்த சென்டர் கீயை மெயினாக வச்சு நீங்கள் கையை வச்சுக்கோங்க. இப்படி தான் மூவ் ஆகணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த கையை எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு அப்புறம் இப்படி அடிச்சுட்டு அப்புறம் இப்படியெல்லாம் இந்த கை ஹேண்ட் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சென்டர் கீயை கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் விரல் மட்டும் தான் மூவ் ஆகணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 3 ரோவும் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த பிறகு ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம். 2 words ட்ரை பண்ணலாம், 3 words உள்ள லெட்டர்ஸை டைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட், CAT. முதலாவது ஸ்பீடை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்டு பழக்கம் வரணும். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் கரெக்டாக ஃபிங்கரை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ டாக், DOG. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக போகிறது தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. ஆனால் ஸ்பீட் பிக்கப் பண்ணிக்கலாம். 1 minute எத்தனை லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 words உள்ளதை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கேட், நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ நீங்கள் பண்ணிக்கலாம். TWO 1 2 3 அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹேட், CAP கேப், MAP மேப், SIT சிட்,
gut, mud, but. இந்த 3 வேர்ட்ஸ் எது இருக்கோ உங்கள் பேப்பரில் நீங்கள் நல்லா ரைட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பார்த்து அடிக்க ஆரம்பிக்கணும். எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 ரோவை நல்லா மைண்டில் இந்த லெட்டர்ஸை மைண்டில் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், இந்த வேர்ட்ஸை ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வேர்ட்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீபோர்டை பார்த்தே சி எங்கே இருக்குது, ஏ எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குதுன்னு அப்படி டைப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை ஃபுல்லாக மைண்டில் செட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு ஒரு 10 days ரொம்ப ஸ்பீடாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்கன்னா 15 daysல டோட்டலாகவே உங்களுக்கு ஸ்பீட் பிக்கப் ஆகிடும். அதற்கு மெயினாக நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு ரோவையும் மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரோவையும் 2 days எடுத்துட்டால் கூட இந்த லெட்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். இப்போ 2 வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 3 வேர்ட்ஸ் உள்ள லெட்டர்ஸை ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 4 வேர்ட்ஸ் உள்ள லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுமோ நான் சொன்னேன், கையை மூவ் பண்ணாமல் அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கைட், KITE. நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா மானிட்டரை பார்த்து தான் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் கீபோர்டை பார்த்து டைப் பண்ணக்கூடாது. அப்படி பழகிட்டிங்கன்னா லாஸ்ட் வரையுமே நீங்கள் அதை பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஸ்பீடை பிக்கப் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் லெட்டர்ஸ் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இல்லை சைடில் வச்சுட்டோம், அந்த லெட்டர்ஸை பார்த்து டைப் பண்ணுங்கள். மானிட்டரை பார்த்துக்கிட்டே ஒரு இது பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு 100 லெட்டர்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 100 லெட்டர்ஸ் அப்படி மினிமம் முடியல அப்படின்னா ஒரு 50 லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு 50 வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். நான் சொன்னது 3 வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் 4 வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் 5 வேர்ட்ஸு, 6 வேர்ட்ஸ் அப்படின்னு போனதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், டைப் பண்ண ஆரம்பிக்கணும். கம்ப்யூட்டர் இஸ் டேட்டா ப்ராசஸிங். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் டைப் பண்ணது கீபோர்டை நம்ம பார்க்கவே இல்லை, மானிட்டரை பார்த்து தான் டைப் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போ நீங்கள் இந்த ரோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 2 days வந்து ரோஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 days, நடு ரோ ஒரு 2 days, கீழே ஒரு 2 days, அப்புறம் மேலே இருக்கிற ரோ ஒரு 2 daysனால் 6 days வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1 day வந்து ஃபுல்லாக 2 வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை 3 வேர்ட்ஸை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் 4 days ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் 5 லெட்டர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 daysக்குள்ளே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சென்டென்ஸை வந்து ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதவே ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த வேர்டை. இப்போ கம்ப்யூட்டர் இஸ் அ டேட்டா ப்ராசஸிங் மிஷின் அப்படின்றதே ஒரு 10 தடவை இல்லை ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக அதவே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக மைண்டில் மெமரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேராகிராஃப் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அந்த சின்ன பேராகிராஃபை டைப் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணும், ஸோ டெலீட் பண்ணுறது அப்படின்னா இப்படி பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப். இப்படி ஒரு 1 week ஃபுல்லாகவே சென்டென்ஸ் நீங்கள் பேராகிராஃப் டைப் பண்ண உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இதை ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு 2 hours உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரெகுலராக இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியே நினச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை ஒரு 1 செகண்டில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த கம்ப்யூட்டர்ஸ் டேட்டா ப்ராசஸிங் மிஷினே நான் டைப் பண்ணுறேனே, அப்படின்றத இந்த கம்ப்யூட்டர்ஸ் டேட்டா ப்ராசஸிங் மிஷின்றதை ஒரு 10 செகண்ட்ஸில் நான் டைப் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 10 செகண்ட்ஸ் டைப் பண்ண முடியுதா அப்படின்னா அதை 8 செகண்ட்ஸாக மாற்ற ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் 6 போதும். இதை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இப்படி ஸ்பீடாக பிக்கப் பண்ண ஒரே சென்டென்ஸை நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ண உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் மைண்டில் மெமரி ஆகிடும்.
இப்படி ஒவ்வொரு பேராகிராஃபையும் டைமிங் செட் பண்ணி நீங்கள் டைப் படிக்கும் போது உங்கள் கம்பல்சரி ஒர்க்கிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரமாக ஒரு பேராகிராஃபை நீங்கள் டைப் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.